வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீதர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம். நடிகர் விவேக் உடலுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. துப்பாக்கி குண்டுகள் முழங்க தகனம். மறைந்த நடிகர் விவேக் உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்த இளைய மகள். தந்தைக்கு கண்ணீர் மல்க பிரியா விடை. நடிகர் விவேக் உயிரிழப்புக்கும் கொரோனா தடுப்பூசி போட்டதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் விளக்கம். மறு வாக்குப்பதிவில் சென்னை வேளச்சேரியில் 186 பேர் மட்டுமே வாக்களிப்பு. வாக்குப்பதிவுக்கு பின் மின்னணு இயந்திரங்களுக்கு சீல் வைப்பு. தமிழகத்தில் மேலும் 9344 பேருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் ஒரே நாளில் 2884 பேருக்கு பாதிப்பு. தமிழகத்தில் 9000 தாண்டிய கொரோனா பாதிப்பு. சென்னையை தவிர 36 மாவட்டங்களில் 6460 பேருக்கு தொற்று. கொரோனாவுக்கு தமிழகத்தில் மேலும் 39 பேர் பலி. உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லியில் உச்சமடையும் கொரோனா. கர்நாடகாவில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 17,489 பேருக்கு தொற்று. ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் முகக்கவசம் அணியாவிட்டால் 500 ரூபாய் அபராதம். ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறியதாக 3,35,000 பேர் மீது வழக்கு. சமூக இடைவெளியை கடைபிடிக்காத 11,900 பேர் மீது வழக்கு. கடந்த ஆண்டை போன்று ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொரோனாவை விரட்டி அடிப்போம். டெல்லியில் நடைபெற்ற அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் உறுதி. மேற்கு வங்க மாநிலத்தில் 5ஆம் கட்ட தேர்தல் நிறைவு. 78% வாக்குகள் பதிவு. நில அபகரிப்பு வழக்கிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகன் மு.க. அழகிரி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. மு.க. அழகிரி விளக்கமளிக்க நீதிமன்றம் உத்தரவு. வேதாரண்யம் அருகே மண் கடத்திய டிராக்டரை பறிமுதல் செய்தபோது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு. காவலருக்கு லேசான காயம். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் 6 மாதங்களாக தங்கி ஆய்வு செய்து வந்த வீரர்கள் ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். இங்கிலாந்து இளவரசர் பிலிப் உடல் அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம். கண்ணீர் மல்க விடை கொடுத்த அரச குடும்பத்தினர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான IPL போட்டி. மும்பை இந்தியன்ஸ் அணி 13 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
சென்னையில் காலமான நடிகர் விவேக்கின் உடல் காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு மறைந்த கலைஞனுக்கு பிரியாவிடை அளித்தனர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் நடிகர் விவேக்கிற்கு நேற்று முன்தினம் திடீரென மாரடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை 4:35 மணி அளவில் நடிகர் விவேக் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து நடிகர் விவேக்கின் உடல் அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவருக்கு திரைக்கலைஞர்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாலை நடிகர் விவேக்கின் உடல் ஊர்வலமாக விருகம்பாக்கம் மேட்டுக்குப்பம் அருகே உள்ள மின் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு அவரது உடல் காவல்துறை மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. நடிகர் விவேக்கின் இறுதிச் சடங்கில் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், திரைக்கலைஞர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மறைந்த மாபெரும் கலைஞனுக்கு பிரியாவிடை அளித்தனர். நடிகர் விவேக்கின் உடலுக்கு அவரது மகள் தேஜஸ்வினி இறுதிச் சடங்குகளை செய்தார். நடிகர் விவேக்கின் உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் இருந்து நேற்று மாலை 5 மணியளவில் விருகம்பாக்கம் மின் மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு மறைந்த கலைஞனுக்கு பிரியாவிடை அளித்தனர். காலமான நடிகர் விவேக்கின் உடல் காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. அவரது மகள் தேஜஸ்வினி விவேக்கிற்கு இறுதிச் சடங்குகளை செய்து சிதைக்கு தீ மூட்டினார். நடிகர் விவேக் உயிரிழப்புக்கும் கொரோனா தடுப்பூசி போட்டதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் விளக்கமளித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட போரூரில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் கொரோனா ஸ்கிரீனிங் சென்டர் மையத்தை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா பரிசோதனை எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போது வரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும், விரைவில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் எனவும் குறிப்பிட்டார். நடிகர் விவேக் உயிரிழப்புக்கும் அவர் கொரோனா தடுப்பூசி போட்டதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என விளக்கிய ஆணையர் பிரகாஷ், பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ளாமல் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சென்னையில் மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்ட வேளச்சேரி தொகுதியின் 92ஆம் எண் வாக்குச்சாவடியில் 186 வாக்குகள் பதிவாகின. சென்னை வேளச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட 92வது எண் வாக்குச்சாவடியில் 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒரு விவிபேட் இயந்திரத்தை தேர்தல் பணியில் இருந்த ஊழியர்கள் இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்றனர். இந்த வாக்குச்சாவடியில் தேர்தல் விதிமுறை மீறல் நடந்திருப்பது உறுதியானதால் தீவிர விசாரணைக்கு பின்னர் மறு வாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதன்படி வேளச்சேரி தொகுதியில் உள்ள 92வது எண் வாக்குச்சாவடியில் 548 வாக்காளர்களுக்கான மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 186 வாக்காளர்கள் மட்டுமே தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மின்னணு இயந்திரங்களுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள வாக்கு எண்ணும் பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கொரோனா 2வது அலை தீவிரமடைந்து வரும் நிலையில் நாடு முழுவதும் பல மாநிலங்களில் தினசரி பாதிப்பு கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 27,334 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 120 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். அடுத்ததாக டெல்லியில் தினசரி பாதிப்பு 24,000ஆக அதிகரித்துள்ளது.
கர்நாடக மாநிலத்தில் புதிய உச்சமாக 17,489 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. மேலும் 80 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 13,835 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. 27 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் மாவட்டத்தில் 6,956 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. மேலும் 79 பேர் பலியாகினர். ஆந்திராவில் தினசரி பாதிப்பு 7,224 உயர்ந்துள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் தினசரி பாதிப்பு 2,757 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 9,344 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதில் 2,884 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். ஒரே நாளில் 39 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். 5,263 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த ஆண்டை போன்று ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொரோனாவை விரட்டி அடிப்போம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழ்நிலையில் பல்வேறு அமைச்சகங்களின் அதிகாரிகளிடையேயான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. பிரதமர் திரு மோடி கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் மருந்துகள், ஆக்சிஜன், வெண்டிலேட்டர்கள் மற்றும் தடுப்பூசி தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. கூட்டத்தில் பேசிய பிரதமர், மருந்துகளின் தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை பூர்த்தி செய்ய முழு திறனையும் பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு படுக்கை வசதி கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், கடந்த ஆண்டை போன்று ஒருங்கிணைந்து கொரோனாவை விரட்டி அடிப்போம் எனவும் பிரதமர் கூறினார். ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் முகக்கவசம் அணியாவிட்டால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் 2ஆம் அலை தீவிரமடைந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் நோய் பாதிப்பில் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. கொரோனாவை தடுக்க பொது முடக்கம் அமல்படுத்தும் எண்ணம் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் யாவரும் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் எனவும், மாநில ரயில் நிலையங்களில் எச்சில் துப்புதல் போன்ற சுகாதார சீர்கேடான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதமாக 500 ரூபாய் வசூலிக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறியதாக இதுவரை 3,35,000 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனை தடுக்கும் வகையில் தமிழக காவல்துறை தரப்பில் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 8ஆம் தேதி முதல் தற்போது வரை 3,35,038 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சமூக இடைவெளியை கடைபிடிக்காத 11,900 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு நேற்று நடைபெற்ற 5ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 78% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டமன்றத்திற்கு 8 கட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே 4 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற 4ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது வன்முறை சம்பவங்கள் பெருமளவில் நிகழ்ந்தன. கூச்பிகார் மாவட்டம் சித்தால்குச்சி கிராம வாக்குச்சாவடி அருகே மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் 45 சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் 78% வாக்குகள் பதிவாகின. அனைத்து பகுதிகளிலும் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நில அபகரிப்பு வழக்கிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகன் மு.க. அழகிரி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சரும் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் மகனுமான மு.க. அழகிரி மீது மதுரை நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சிவரக்கோட்டையில் தயா பொறியியல் கல்லூரி கட்டுவதற்கு அந்த பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான 44 சென்ட் நிலத்தை மு.க. அழகிரியும் மற்ற நிலங்களை வேறு பலரும் அபகரித்து கொண்டதாக
மூகா அழகிரி உள்ளிட்டோர் மீது நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் புகார் பதிவு செய்திருந்தனர். இது தொடர்பாக தொடரப்பட்டிருந்த வழக்கு குறித்து கடந்த பிப்ரவரி மாதம் விசாரணை நடத்திய சிறப்பு நீதிமன்றம் மூகா அழகிரி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த சட்டப்பிரிவுகள் இந்த வழக்கில் பொருந்தாது என தெரிவித்து அவரை வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இது தொடர்பாக நேற்று விசாரணை நடத்திய நீதிபதி கிருஷ்ணவள்ளி நில அபகரிப்பு குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்கும்படி மூகா அழகிரிக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். புதிய பென்ஷன் திட்டத்தில் ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் தொகையை நிர்ணயிக்க உத்தரவு பிறப்பிக்க கோரி வழக்கு தொடர்பாக மத்திய அரசின் ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணைய பொது மேலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் புதிய பென்ஷன் திட்டத்தில் ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் தொகையை நிர்ணயிக்கவும், கடைசியாக வாங்கிய சம்பளத்தில் 50% குறையாமல் பென்ஷன் வழங்குவதை உறுதி செய்திடவும் உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக மத்திய அரசின் ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணைய பொது மேலாளர், தபால் துறை செயலர், தலைமை போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஆகியோர் வரும் 28ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. வேதாரண்யம் அருகே கரியாப்பட்டினத்தில் மணல் கடத்திய வழக்கில் போலீசார் பறிமுதல் செய்த டிராக்டர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் காவலர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கரியாப்பட்டினத்தில் ஒருவர் அனுமதியின்றி டிராக்டரில் கலவை மண் ஏற்றி வந்தபோது தனிப்படை போலீசார் டிராக்டரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அந்த டிராக்டரை காவலர் தீன் என்பவர் காவல் நிலையத்திற்கு ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் டிராக்டரின் மீது பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி ஓடினர். இதனால் டிராக்டர் என்ஜினில் தீப்பிடித்து முன்பகுதி சேதமடைந்தது. இச்சம்பவம் தொடர்பாக ஓட்டுநர் வீரமணியை கைது செய்த காவல்துறையினர் உரிமையாளர் சக்திவேல் உட்பட 3 பேரை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரிமா சங்க நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரிமா சங்க மாவட்ட துணை ஆளுநர் தேர்தல் நடைபெறவிருப்பதால் வாக்காளர்களை கவர இருதரப்பில் தனித்தனியே மது விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 3000க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்திருந்தனர். இதில் ஒரு தரப்பினர் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சாலையில் சென்ற பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் தகராறு செய்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் அப்பகுதிக்கு விரைந்து வந்த போலீசார் பொதுமக்களின் புகாரின் பேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மறைந்த இங்கிலாந்து இளவரசர் பிலிப்பின் உடல் அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் கணவர் இளவரசர் பிலிப் வயது முதிர்வு காரணமாக கடந்த 9ஆம் தேதி காலமானார். இங்கிலாந்து அரச குடும்ப வரலாற்றில் நீண்ட காலம் இளவரசராக இருந்தவர் என்ற பெருமைக்குரிய இளவரசர் பிலிப்பின் இறுதிச் சடங்கு வின்சர் கோட்டை வளாகத்தில் உள்ள புனித ஜார்ஜ் தேவாலயத்தில் நடைபெற்றது. முன்னதாக வின்சர் கோட்டையிலிருந்து அவரது உடல் ஊர்வலமாக தேவாலயத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இளவரசர் பிலிப் தான் விரும்பியபடி மாற்றி வடிவமைத்த லேண்ட்ரோவர் காரில் சவப்பெட்டி வைக்கப்பட்டு இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இறுதி ஊர்வலத்தில் இளவரசர்கள் வில்லியம், ஹாரி மற்றும் அரச குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ராணி எலிசபெத் ஊர்வலத்தில் வராமல் நேரடியாக தேவாலயத்திற்கு காரில் வந்து சேர்ந்தார். இதேபோல் ஊர்வலத்தில் பங்கேற்காத அரச குடும்ப உறுப்பினர்களும் காரில் வந்தனர். தேவாலயத்தில் பிரார்த்தனை மற்றும் இறுதிச் சடங்குகள் எல்லாம் நிறைவடைந்ததும் இளவரசர் பிலிப்புக்கு அரசிடமிருந்த அசைக்க முடியாத விசுவாசம், அவர் நாட்டுக்கு செய்த சேவை, அவரது தைரியம் போன்றவற்றை நினைவு கூர்ந்து வின்சரின் அஞ்சலி செலுத்தினார். நிறைவாக தேசிய கீதம் பாடப்பட்டது. அதன் பின்னர் இளவரசர் பிலிப் உடல் தேவாலயத்தின் அடியில் உள்ள கல்லறை பகுதியான ராயல் வால்ட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கு மற்றும் ஊர்வலத்தில் ஆயுதப்படையினர் 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆனால் கொரோனா கட்டுப்பாடு காரணமாக புனித ஜார்ஜ் தேவாலயத்தில் நடந்த இறுதிச் சடங்கில் 30 பேர் மட்டும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் 6 மாதங்களாக தங்கி ஆய்வு செய்து வந்த 3 வீரர்கள் நேற்று பத்திரமாக பூமிக்கு திரும்பினர்.
விண்வெளியில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அமெரிக்காவின் கேட் ரூபின்ஸ், ரஷ்யாவைச் சேர்ந்த செர்ஜெவ் ஜிகோவ் மற்றும் செர்ஜே குட்வெர்ச்கோவ் ஆகியோர் சென்றனர். 6 மாதங்களாக அங்கு தங்கி ஆய்வுகள் செய்த அவர்கள் நேற்று ரஷ்யாவின் சோயஸ் விண்கலம் மூலமாக பத்திரமாக பூமிக்கு திரும்பி வந்தனர். வீரர்கள் பாதுகாப்பாக விண்கலத்தில் இருந்து புவியீர்ப்பு விசைக்கு பழக்கப்படுத்தும் விதமாக வெளியே கொண்டு வரப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அவர்கள் 3 பேரும் நலமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஹைதராபாத் அணிக்கு எதிரான IPL கிரிக்கெட் போட்டியில் 13 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. 14வது IPL கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற 9வது லீக் ஆட்டத்தில் மும்பை அணியும் ஹைதராபாத் அணியும் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட்டிங் செய்து 5 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக டிகாக் 40 ரன்களும் பொலாட் 35 ரன்களும் விளாசினர். இதையடுத்து 151 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணியில் வெர்ஸ்டோ 43 ரன்களும் டேவிட் வார்னர் 36 ரன்களும் குவித்து நல்ல தொடக்கத்தை கொடுத்தனர். எனினும் பின்னர் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இதனால் அந்த அணி 19வது ஓவரில் 137 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 13 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. இதுவரை 3 போட்டிகளில் விளையாடியுள்ள ஹைதராபாத் அணி ஒரு வெற்றியை கூட பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரியாகவும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் 2 கால்களால் நடந்து செல்லும் டெக்ஸ்டர் என்ற நாய் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்காவின் கொலராடோ மாநிலத்தில் உள்ள ஊரே நகரில் கென்டி லார்சன் என்பவர் வசித்து வருகிறார். அவர் டெக்ஸ்டர் என்ற நாயை வளர்த்து வருகிறார். 6 வயதான டெக்ஸ்டர் தனது 1 வயதில் விபத்து ஒன்றில் முன்னங்கால்களை இழந்தது. தற்போதைய நிலையில் பின் 2 கால்களால் மட்டும் தனது எஜமானருடன் சென்று வருகிறது. கார் விபத்துக்கு பின் பல்வேறு அறுவை சிகிச்சைகள் மூலம் டெக்ஸ்டரின் எலும்பு முறிவுகள் சரி செய்யப்பட்டு தற்போது அது பின்னங்கால்களால் நடந்து செல்ல கற்றுக்கொண்டிருப்பதாக அதன் உரிமையாளர் கென்டி லார்சன் தெரிவிக்கிறார். கொரோனா ஊரடங்கின் போது தமது குடும்பத்தினருக்கு மன உளைச்சல் ஏற்படாமல் பாதுகாத்த பெருமை டெக்ஸ்டரையே சாரும் என்றும் அவர் கூறுகிறார். பின் 2 கால்களை மட்டும் பயன்படுத்தி உரிமையாளருடன் உலாவரும் டெக்ஸ்டர் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.